ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ சேனல். என்னோட டே ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எப்போதுமே நான் மார்னிங் ஃபஸ்ட்டு சாப்பிட்றது வந்து கருவேப்பிலை தான். ஹேண்ட்ஃபுல் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்லா மென்று சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிடுவேன். அப்பா வந்து காலையிலேயே பயணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு பாட்டில் ஃபுல்லாக. அப்பாவும் தங்கச்சியும் குடிச்சிட்டு பேலன்ஸ் இருந்ததை நானும் அம்மாவும் வந்து ஷேர் பண்ணி குடிச்சாச்சு. யாருக்கெல்லாம் பயணி ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? பயணி கூட நொங்கும் இளநியும் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, அதை பிறகு சாப்பிட்லாம் அப்படின்னு வச்சாச்சு. இன்றைக்கி எங்கள் ஊரில் கரண்ட் ஷட் டவுன் வேறையா. மார்னிங் வந்து 9 o'clock கரண்ட்டு போயிட்டு 2 o'clock சம்திங் அப்படி தான் வரும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக முடிச்சாச்சு. அதனால் லஞ்சுக்கு வந்து அப்பா வந்து மார்க்கெட் போய் வந்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து லஞ்சு ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை. அப்புறம் ஏதாவது சாப்பிடணும் போலே இருந்துச்சு. அதனால் இளநீ இருந்துச்சுல, இளநீ எடுத்து ஒரு கிளாஸ் எடுத்து குடித்தாச்சு. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாளாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வீட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம். சரி, இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நான், அப்பா, தங்கச்சி 3 பேருமே கிளம்பி போயிருந்தோம். பக்கத்தில் ஒரு ஷோரூமுக்கு போயிருந்தோம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஒரு 2000 அந்த ரேஞ்சிலே அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இருந்தோமா. லாஸ்ட்டு வந்து ஒன்று ஃபைனல் பண்ணிட்டோம். அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தா. அதாவது கிரே கலரில் இதுதான். ஒன் சைடு வந்து டோரு, ஒன் சைடு வந்து மிரர் இருக்கிற மாதிரி. இந்த மிரரை வந்து அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு 3 ரேக் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் திரும்ப அதை வந்து பழையபடி இப்படி திரும்ப ரொட்டேட் பண்ணிக்கிட்டேன்னா ஃப்ரண்ட்டில் வந்துடும். இது வந்து லாக் டைப் தான். கீழே கூட 2 கபோர்ட் இருந்துச்சு. ஃபைனலாக புக் பண்ணியாச்சு. அப்புறம் மிரரில் வந்து ஒரு சின்ன வீடியோ கிளிப் எடுத்துகிட்டு அப்புறம் இந்த சைடு வந்து சில்வர் ஐட்டம்ஸ், பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. எதுவுமே எடுக்கலை, சும்மா பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு அப்புறம் டெலிவரிக்கு கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் வர வழியில் வந்து பிளான்ட்ஸ் எல்லாமே சேல்க்கு வச்சுருந்தாங்க. சரி, போய் ஒரு ரோஸ் செடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். எல்லா வகையான செடியும் இருந்துச்சு. நாங்கள் வந்து நாட்டு ரோஸ் தான் பார்த்துட்ருந்தோம். தென்னை மரம், செம்பருத்தி, அப்புறம் கொய்யா மரம் இருந்துச்சு. கொய்யாக்காய் வேறு காய்ச்சிருந்தா. கொய்யாக்காய் பறிச்சிடலாம் நினச்சேன். பட் எங்கேயாவது கேமரா வச்சுருந்து பார்த்துட்டு இருந்தாங்கன்னா வேறு கேவலமாயிரும், அதனால் பறிக்கலை. அப்புறம் வந்து நாட்டு செம்பருத்தி பார்த்துட்டு இருந்தோம். செம்பருத்தியில் இந்த ஆரஞ்சு கலரில் பூக்கலாம் அந்த கலர் பார்த்தோம். ஆனால் அதில் வந்து 2 அடுக்கு தான் இருந்துச்சு. அப்புறம் வேண்டான்ட்டு அப்புறம் லாஸ்ட்டாக ரோஸை எடுத்தாச்சு. இது அந்த நாட்டு ரோஸ் பிங்க் கலரில் பூக்கலாம், அதுதான். அதில் வந்து 2 எடுத்தோம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிட்டான். அப்புறம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து பூ வாங்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து உட்காந்து பூ கட்ட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் சாமி ஃபோட்டோவுக்கு, அப்புறம் கொஞ்சம் தலைக்கு வந்து எடுத்து வச்சாச்சு. அப்புறம் நொங்கு இருந்துச்சுல, அதையும் எடுத்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கோலம் போடலாம் அப்படின்ட்டு ஈவினிங் வந்து நான் தான் எப்போதுமே தண்ணி தெளித்து கோலம் போடுவேன். கோலம் வந்து போடுறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் வந்து கொஞ்சம் பார்ப்பேன், என்ன கோலம் நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கோலம் போடுவேன். இது பார்டர் கோலம் போட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து ஸ்டார் கோலம் தான் போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபைனலாக போட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் நைட்டு வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் புரோட்டா, சிக்கன் 65. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.